வெல்கம் டு மாஸ்லனு கிச்சன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காயை வேக வச்சு அது வந்து கடைசல் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 கத்திரிக்காய் அரிஞ்சு வேக வச்சுக்கணும். 3 தக்காளி, பூண்டு, புளி, வெங்காயம். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டு பசங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், இந்த கொலையே வெந்துக்கிட்டோம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்ல கொலையே வேக வச்சுட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் காமிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் இதாகிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வேக வைத்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். பாதி உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ இந்த வேக வச்ச தண்ணியில் புளியை ஊற வச்சுருக்கோம். போட்டு நல்லா பச்சை வடை போக, அந்த மசாலாலாம் பச்சை வடை போக கொதிக்கட்டும். தோலெல்லாம் உரித்து எடுத்துருங்க. அந்த எண்ணெயில் வதக்குனதை மிக்சியில் அரைச்சோம்னா டேஸ்ட்டு மாறிடும். ரொம்பவும் குழன்னு வரும். இப்படி எடுத்து சாப்பிட்டக்குள்ள இந்த இதெல்லாம் திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போயே வருங்க மணமாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, காரம் உப்புலாம் கரெக்டாக பார்த்து. கத்திரிக்காய் வேக வைத்த கத்திரிக்காய் கடைசி. சாப்பாட்டோடு
சேர்த்து சாப்பிடலாம்.